ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் டேண்ட்ரஃப்க்கும் ரொம்ப நல்லது. அதே சமயம் நம்மளோட ஹேர் க்ரோத்தும் செம்மையாக இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எல்லாமே கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 4 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன இன்க்ரீடியன்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா, செம்பருத்தி இலை. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தான், காய வச்சு நான் எதுவும் எடுக்கல. செம்பருத்தி பூ. இது ரெண்டுமே வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நம்ம வீட்லேயும் வச்சுருப்போம், அப்படி இல்லைன்னா நமக்கு பக்கத்துலேயும் நியர்பைலேயும் சூப்பராக இது கிடைக்கும். என்னென்ன இன்க்ரீடியண்ட் நமக்கு சீக்கிரமாக கிடைக்குமோ, ஈஸியாக கிடைக்குமோ அந்த இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஹேரோட கலர் வந்து பிளாக்காக வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகும். இந்த ரிசல்ட் வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, எங்கள் பெரியம்மா ஒருத்தவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரிசலாங்கண்ணி இது எல்லாமே போட்டு ஒரு ஆயில் ரெடி பண்ணி அதை போட்டதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து அந்த ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிருக்கு, ஹேர் க்ரோத்தும் ஸ்டிமுலேட் ஆகிருக்கு. கரிசலாங்கண்ணி ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு வேப்பிலை வந்து நிறைய எடுக்க வேணாம். ஒரு 10 இலை, அதுவும் ரொம்ப மெச்சூரான இலையெல்லாம் வேணாம். ரொம்ப துளிராக இருக்கும்ல, அந்த இலையை எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு 10 இலை போல். இது என்ன பண்ணும் அப்படின்னா, டேண்ட்ரஃப் தலையில் இருந்துச்சுன்னா டேண்ட்ரஃபை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை. எல்லாருக்குமே தெரியும், நமக்கு வந்து முடி வளரணும் அப்படின்னா கருவேப்பிலை ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஸ்கால்பில் அப்ளை பண்ணுறத விட இன்டேக்காக எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் கருவேப்பிலை போட்டு ஜூஸ் குடிக்கலாம், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்மளோட பிளட் சர்க்குலேஷனும் சூப்பராக இருக்கும் இந்த ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு வெந்தயம் நமக்கு தெரியும். வெந்தயம் வந்து நம்ம கண்டிஷ்னராகவும் வந்து யூஸ் பண்ணலாம். இதை ஹேர் ஆயிலில் வந்து நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கருஞ்சீரகம். இந்த எல்லாமே இன்க்ரீடியன்ட் தான் எடுத்திருக்கேன். இதில் இன்னும் நம்ம நிறைய திங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, ஆலோவேரா, ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் நம்ம வந்து மோஸ்ட்லி ஆலோவேரா வளர்ப்போம், அந்த ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் அந்த ஜெல் யூஸ் பண்ணலை. இப்போ வந்து நம்ம எப்படி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இவ்வளோ திங்ஸ் சொல்லிட்டோம், மெயினான திங்கே சொல்லலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மெயினான திங் என்ன அப்படின்னா எண்ணெய். இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நாங்கள் ரெகுலராக இங்கே தான் வாங்குவோம். 100% நேச்சுரல் ஆயில். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து செக்கில் ஆட்டுற எண்ணெய் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, பேராஷூட் கூட எடுத்துக்கோங்க. செக்கில் ஆட்டுற எண்ணெயே வந்து நம்ம பார்த்து வாங்கணும். சமைக்கிற எண்ணெய்ன்னு கேளுங்க, அப்போ தான் ப்யூராக இருக்கும். எண்ணெய் நம்ம காய்க்கிறதுக்கு இரும்பு கடாய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் தான் மோஸ்ட்லி வந்து எண்ணெய் காய்ப்பாங்க. அப்படி இல்லை நீங்கள் வேறு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி நான் சின்னதாக தான் இருக்கேன் எங்கள் வீட்டில், அதையே எடுத்து நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்திருக்க எல்லா பொருளையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வெங்காயம் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செம்பருத்தி இலை. இதெல்லாமே போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு எண்ணெய் ஊற்றினாலும் ஓகே தான், எண்ணெய் ஊற்றிட்டக்கப்புறம் இது போட்டாலும் ஓகே. ஃபர்ஸ்ட் நான் எல்லா திங்ஸும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்ற போகிறேன். அடுத்ததாக செம்பருத்தி பூ. இதில் இருக்க அந்த பின்னாடி க்ரீன் கலரில் இருக்கும், அதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக நெக்ஸ்ட்டு கரிசலாங்கண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்ததாக ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலை. இதில் நம்ம பெரிய நெல்லிக்காய் இருக்கும்ல, அதை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட அது இல்லை அப்படின்றதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இலைலாம் மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. கருஞ்சீரகமும் வெந்தயமும் இப்போ சேர்க்கக்கூடாது. சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப கருகி போயிடும். இந்த இலை எல்லாமே நல்லா பிளாக் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 250 to 300 ml வரைக்கும் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் 1/2 லிட்டர் போட போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்டை அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes வரைக்கும் ஃபாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சிம் வச்சுருங்க, இல்லைனா ரொம்ப கருகி போய் ஒரு மாதிரி புகை வர மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு
3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு தான் நம்ம பண்ணணும். இப்போ வந்து எந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் காய்க்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்தாவே நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரத்தை பொறுத்து தான் இருக்குது எவ்வளோ நேரத்தில் இருக்கும் அப்படின்னு. இரும்பு கடாய் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும் அப்படின்றதுனால சீக்கிரமாக கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது எல்லாமே அந்த எக்ஸ்ட்ராக்ட், அந்த லீஃபில் இருக்க ஃப்ளவரில் இருக்க எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே ஆயிலுக்குள்ளே போகிற வரைக்கும் நம்ம நல்லா எண்ணெயை காய வைக்கணும். எண்ணெய் காய்க்கும் போது கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். ஏன் அப்படின்னா எண்ணெய் வந்து மேலே பற்றக்கூடாது. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அடிக்கடிக்கெலாம் மிக்ஸ் பண்ண தேவையில்ல. ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொதிக்கும் போதே செம்ம ஸ்மெல் இருக்கும், சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. நம்ம சேர்த்துருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். ஒன்று சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், எந்த ஒரு லீஃபையும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப தெறிக்கும். வாஷ் பண்ணி நீங்கள் வேணால் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் ஃபேன் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கும், அப்படியே வந்து தெறிக்கும் மேலெலாம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் சமைக்கும் போதே எண்ணெய் பட்டுருச்சுன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். ஸோ சேஃபாக கொஞ்சம் பண்ணுங்கள். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் இருந்த எண்ணெய் கலருக்கும் இப்போ இருக்க எண்ணெய் கலருக்கும் நல்லா வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி லைட் க்ரீன் மாதிரி இருக்குது. இந்த ஆயில் இன்னும் டார்க் க்ரீனாக சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க கருஞ்சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு, இப்போ நைட் எண்ணெய் காய்ச்சுறீங்க அப்படின்னா ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. மார்னிங் காய்ச்சுறீங்க அப்படின்னா ஒரு 8 hours கூட அப்படியே விட்டுட்டு எண்ணெயை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். ஆயில் ஃபில்டர் பண்ணி நான் ஒரு கண்டெய்னரில் வந்து போர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் ஹேர். அப்படி இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணி ஓவர் நைட் அப்படியே கூட விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.